தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அர்ப்பண ஜபம். ஓ என் இயேசுவே, இன்று என் ஜபம், வேலை, இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் நிறைவேறும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லாத இதயத்தின் வழியாக உமது திரு இருதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துக்காகவும் வேத போதக கருத்துக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவா, அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன். என்னை உண்டாக்கி கிறிஸ்தவராக்கி ஒரே மகனின் திரு இரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய கருணைக்காக என் முழு மனதோடு உமக்கு நன்றி கூறுகிறேன். இன்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்து மீட்டருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். அன்னை மரியே, என் அன்பு தாயே, இறைவனின் புனிதர்களே, எனக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருள்கொடைகளையும் பெற்றுத்தாருங்கள். உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லாமல் கடவுளின் புகழ் பாடி மகிழ்ந்திருக்கும் பேறு எனக்கு கிடைப்பதாக. ஆமேன். தூய் ஆவியாருக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். தூய் ஆவியாரே, தேவரில் எழுந்தருளி வாரும். பரலோகத்திலே நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரர்களுடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே, எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியே, பிரயாசத்தில் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆதரவே, எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயங்களின் உற்பனங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகமன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்க பண்ணும், குளிரோடு இருக்கிறதை குளிர்போக்கும், தவறினதை செவனே நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்சானந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை. உள்ளவருக்கு நிறைவாக கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவர். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்றைய நற்செய்தியில் இயேசு கடற்கரையோரம் திரண்டிருந்த பெரும் கூட்டத்தினரிடம் உரையாற்றும் போது விதைப்பவனுடைய உவமை ஒரு படகிலிருந்து சொல்லப்படுகிறது. தம்மை கேட்க ஆவலுடன் வந்திருந்த பெரும் கூட்டத்தினரிடம் தமது குரலை கொண்டு சேர்க்க இயேசு நீரின் இயற்கையான ஒளியியலை பயன்படுத்துகிறார். அவர்களுடைய அந்த ஆர்வம் நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. இன்று இறைவன் என்னிடம் பேசும்போது அந்த கூட்டத்தில் நானும் கவனமாக கேட்கிறேனா? இறைவனின் வார்த்தையை கேட்கவும் அதற்கு பதிலளிக்கவும் நான் என் வழியை விட்டு விலகிச் செல்கிறேனா? உவமையானது வெளிப்படுத்தவும் மறைக்கவும் செய்யும் ஒரு முறையாகும். அது தாழ்மையுடனும் ஏற்றுக்கொள்ளும் மனதுடன் இருப்பவர்களுக்கு தெய்வீக உண்மையை வெளிப்படுத்துகிறது. மேலும் இருதயம் மூடப்பட்டவர்களிடமிருந்து அதே உண்மையை மறைக்கிறது. இறையரசின் உண்மைகள் விரைவாக புரிந்து கொள்ளக்கூடிய கருத்துக்கள் அல்ல. அவை ஆன்மாவில் நுழைந்து ஆழ்ந்து சிந்தித்து போஷிக்கப்பட வேண்டிய தெய்வீக இரகசியங்கள். ஆன்மீக ரீதியாக கீழ்ப்படிந்துள்ளவர்களால் தான் இவற்றின் ஆழங்களை ஊடுருவி கடவுளின் வார்த்தை தங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்க அனுமதிக்க முடியும். விதைப்பவர் கிறிஸ்து, விதை என்பது தேவனுடைய வார்த்தை மற்றும் மண் என்பது மனித இதயத்தை அதன் பல்வேறு தயார் நிலை மற்றும் ஏற்புத்தன்மை நிலைகளுடன் குறிக்கிறது. சில ஆன்மாக்கள் புதிதாக உழப்பட்ட ஈரமான மற்றும் உரமிடப்பட்ட மண்ணை போல தேவனுடைய வார்த்தைகளை காத்திருக்கின்றனர். விதை உள்ளே நுழைந்தவுடன் அது முழுமையாக வளர்ந்து நல்ல கனிகளை தரும் வரை வேகமாக வளரத் தொடங்குகிறது. அதை போல இன்று நம் மனது பண்பட்ட மண்ணை போல இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதனால் மாற்றமடையவும் அதிலிருந்து சில வாழ்வளிக்கின்ற செயல்பாடுகள் ஊற்றெடுக்கவும் நம்மை நாமே தயாரித்து இன்றைய நாளின் ஜெபத்திற்குள் நாம் நுழைவோம். ஜெபிப்போமாக. எங்களை அன்போடு பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதிக்கிறோம். எங்களை உமது அன்பு பிள்ளைகளாக தேர்ந்து கொண்டீரே, உமக்கு கோடி நன்றி அப்பா. தகுதியற்ற என்னை, தாழ்நிலையில் இருந்த என்னை, காணாமல் போயிருந்த என்னை, உலகத்தின் மாய இன்பங்களுக்கும் அடிமையாய் போயிருந்த என்னையும் தேடி வந்து அழைத்தீரே,
உமது அன்பை எனக்கு காட்டினீரே. உம்முடைய வல்லமைதான் எவ்வளவு மிகவும் பெரியது. உம்முடைய ஆசீர்வாதம் என்னில் என்னென்ன காரியங்களை செய்யும் என்று எங்களுக்கு அனுபவத்தின் வழியாக கற்றுக் கொடுத்தவரே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாக கடவதாக. நாங்கள் இன்று இந்த நிலையில் இருப்பது உம்முடைய அருளினால்தான். உமது அன்பு எங்கள் குடும்பத்தை தாங்கி வழிநடத்தி வந்திருப்பதால் தான். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுமையாக உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உலகத்தின் கொடூர கிருமிகளினால் உடல் நலத்தை இழந்து ஆரோக்கியத்தை தொலைத்து வாழும் மக்களுக்கு சுகத்தை கொண்டு வரவும், எதிர்மறை எண்ணங்களால் நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் தங்கள் வாழ்வை இறப்பாக மாற்றியவர்களை உமது நம்பிக்கையின் வார்த்தையை சொல்லி உயிர்ப்பிக்கவும், சாபத்தினால் பெற்றுக்கொண்ட கடன் தொல்லைகள், குடும்ப சிக்கல்கள், திடீர் இழப்புக்கள் இது போன்ற தொழுநோய்கள் நீங்கவும், எங்கள் மனதோடு உடலோடு வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கும் சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்து இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக வாழ்வதற்கு எங்களையும் அழைத்தவரே, உமது நாமத்தினால் இன்று நாங்கள் எங்களை எதிர்த்து வருகின்ற எல்லா சோதனைகளையும் ஜெயம் கொண்டு உமது நாமத்தினால் நாங்கள் வெற்றி பெற எங்களுக்கு இறையருள் எங்களோடு துணை நிற்பதாக. அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தருளும். அவருடைய எதிர்காலத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே, உமது பாதத்தில் நாங்கள் அமர்ந்து உமது ஆற்றலை நாங்கள் பெற்று இந்த வாரத்திற்கு தேவையான விண்ணக மன்னாவை நாங்கள் உண்டு எங்களை பலப்படுத்தி கொள்ள எங்களுக்கு ஆற்றல் தாரும். இந்த நாளிலே தரம் கட்டு தரிகட்டு திரிகிற உமது பிள்ளைகளை நீர் தொட்டு ஆசீர்வதித்தருளும். அவருடைய மனங்களை திருப்பியருளும். இன்னும் பாவ பழக்க வழக்கங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மனமாற்றம் வரும்படியாக உமது நாமத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.